18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவுக்குள்ளாகவே நீ இதை கேட்டுவிட்டால் இரவோடு இரவாக ஊர்வலம் நகர்வலம் வந்து நானே எல்லா பிரச்சனைகளையும் எல்லார் மனதிற்குள்ளும் சரி செய்து எது உனக்கு நடக்க வேண்டுமோ எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது நாளையே நல்லபடியாக நடக்கும்படி செய்யப் போகிறேன். இன்று இரவோடு இரவாக அனைத்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி முடித்து நாளை விடியலில் உன் விருப்பம் நிறைவேறும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ போகும் பாதையெல்லாம் உனக்கு வழித்துணையாக நீ அறியாமலேயே நான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என் செல்லமே. எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் நேர்மையாக இருக்க வேண்டும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் கெடுதல் செய்துவிடக்கூடாது என உன் மனதிற்கும் உனக்கும் உண்மையாக வாழக்கூடிய நீ உன்னை ஏமாற்றும் மனிதர்களை நினைத்து கலங்காதே. நான் ஒருபோதும் உன்னை இப்படியே இந்த கஷ்டமான சூழ்நிலையில் வாழும்படி விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. வெற்றி உன் கண்களை மறைத்தாலும் தோல்வி உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறது. கூடிய விரைவில் இந்த தோல்விகளெல்லாம் மறைந்து போய் மிகப்பெரிய வெற்றியை நீ ரசித்து ருசித்து வாழப் போகிறாய். உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் உன் கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தாலும் அதை நீ ஆசைப்பட்டு விட்டால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். அதுவரையிலும் கொஞ்சம் பணிவோடும் தைரியத்தோடும் துணிவோடும் இரு. பணிவெல்லாம் பயந்தவனுக்கு தான் என்பது கிடையாது. எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்தவன் நிறைகுடம் போல தழும்பாமல் எப்பொழுதும் நிதானமாக பணிவோடுதான் இருப்பான். நீயும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு எதுவும் தெரியாதவன் போல பணிவோடு இருப்பதில் எந்த தவறும் இல்லை என் செல்லமே. நீ யாரையெல்லாம் முழுவதுமாக நம்புகிறாயோ, யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறாயோ, யாருக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறாயோ அவர்கள் உன் அருமை பெருமையை புரியாமல் பேசுகிறார்களே, உன்னை கஷ்டப்படுத்துகிறார்களே என யோசிக்காதே. நடந்து முடிந்ததையெல்லாம் விட்டுவிடு. இனிமேல் நீ எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு என் செல்லமே. நீ நல்லவனாய் இருப்பதால் தான் பல பேர் உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டுகிறார்கள். ஒருவரை பிடிக்காமல் இருப்பதற்கு அவர் கெட்டவராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நேர்மையாக நல்லவராக இருந்தாலும் இந்த உலக மனிதர்களுக்கு பிடிக்காமல் தானே போய்விடுகிறது. உன் மனக்காயங்கள் எதுவுமே புதிது கிடையாது. இதுவரையிலும் பல முறை நீ கஷ்டப்பட்டிருக்கிறாய், அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாய். உன்னை ஏளனமாய் எத்தனையோ பேர் என்னென்னவோ பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் வேறு வேறு காரணங்களுக்காக புதிதாக உன் மனம் காயப்படுவதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உயர்வான வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்து விட்டால் யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டார்கள் என் செல்லமே. நீ இல்லாத இடத்திலும் உன்னை பற்றி பெருமையாய் பேசும்படி உனக்கான உண்மையான புகழை நான் வரவழைக்கப் போகிறேன். கஷ்டமான நேரத்திலும் உடல்நிலை முடியாத நேரத்திலும் காசு பணம் மட்டும் இருந்தால் அது உன்னை காப்பாற்றி விடுமா என்ன? நீ செய்த தானமும் தர்மமும் தான் உன் உயிரையே காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. உன்னால் முடிந்த அளவுக்கு எப்போதும் தர்மம் செய்யக்கூடிய எண்ணத்தை உன்னுடனேயே வைத்துக்கொள் என் தங்கமே. அடுத்தவரை பற்றி விமர்சிக்கும் நேரத்தையும் அடுத்தவரின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் நேரத்தையும் உன் வளர்ச்சிக்காக நீ செலவிட்டுப்பார். அவரை விட நீ நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாய். எப்போது பார்த்தாலும் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார் என அடுத்த வீட்டையும் அடுத்தவர் வாழ்க்கையையும் பார்ப்பதை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ அதை முதலில் செய்துவிடு என் செல்லமே. நீ பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதைக்கு சமம்தான். ஒவ்வொரு விதையையும் போட்டால் அதை அறுவடை செய்வது போல நீ பேசுகிற பேச்சும் சொல்லும் என்றாவது ஒரு நாள் மீண்டும் உன் பக்கமாக திரும்பி உன்னிடமே வந்து சேரும் என்பதை மறவாமல் நல்ல சொற்களை பேசக்கூடிய ஆளாக இரு.